வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 10th முடிச்சு 11th வந்து 12th வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து காலேஜ் போகணும் இல்லையா? இன்ஜினியரிங் போகணுமா, மெடிக்கல் போகணுமா, ஆர்ட்ஸ் போகணுமா, இல்லைன்னா வேறு எதனா நம்ம என்டிஎன்ற கூட எக்ஸாம்ஸ் எழுதி நேவல் போகலாமா, ஆர்மி போகலாமா, ஆர்கிடெக்சர் போகலாமா, அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது வந்து பேரண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண இந்த காலேஜ் ஜாயின் பண்ணி நல்லா இருக்கும், அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி நல்லா இருந்திருக்கும், இந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீட்டெல்லாம் எழுதி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை நான் வந்து ஐஐடி போகலான்னு நினச்சேன், எனக்கு அப்ளிகேஷன் எப்போ கொடுத்தானே தெரியாதுன்னு இருப்பேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால தான் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து டெய்லி பேசிஸில் வந்து 12th முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்கணும், அந்த பேரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அடுத்த இதில் கைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க, 10th 11th படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை 12th படிக்கிறாங்க அப்படின்றவங்க பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, உங்களுடைய குரூப் இருக்கும் நிறைய ஸ்கூலில் குரூப், அந்த குரூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு விட்டுருங்க. போட்டிங்கன்னு வச்சுங்க நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு வந்து அப்பா நீ போட்டடா, அதனால தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, நான் போய் இந்த இதில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. 2024க்கான அட்மிஷன் மெடிக்கலுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு போய் அதில் என்ன முடிஞ்சிருக்கு கட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்த்தோம். வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து ஏறுது இப்படி தான் பார்க்குறமே தவிர இறங்கின மாதிரி இல்லை. ஆனால் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கட் ஆஃப் வந்து இறங்கியிருக்கு. அந்த வருஷம் வேறு எதுவும் இல்லை, ஒரு 11 நியூ காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கொண்டாந்தாங்க. அதனால தான் வந்து அந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2ல் வந்து நடக்கிறப்ப அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இறங்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு. அப்போ இந்த வருஷம் 2025 நான் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், நான் ஏற்கனவே எழுதினேன் எனக்கு வந்து கிடைக்கல சார், இந்த வருஷம் நான் என்ன மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார், நான் ஓசியில் இருக்கேன், நான் பிசியில் இருக்கேன், எம்பிசியில் இருக்கேன், நான் எஸ்சியில் இருக்கேன், எஸ்டியில் இருக்கேன், SCAல இருக்கேன், எனக்கு என்ன மார்க் வந்து இந்த வருஷம் இருந்தால் நான் கவர்மெண்ட்டில் வாங்க முடியும், லாஸ்ட் இயர் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ மார்க் இருந்தால் தான் இந்த வருஷம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கான அட்மிஷன் நடக்கிறப்ப நீட்ல எவ்வளவு மார்க் இருந்தா எனக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான யூகங்கள் தான் இது. சரியா? இதுதான் 100% இருக்குமா அப்படின்றது தெரியாது, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ஃபியூ இயர்ஸோட டேட்டாவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி நீங்க கூட செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? 2021 மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த மாதிரி நடந்து முடிஞ்சு அந்த லாஸ்ட் ஃபைனல் கட் ஆஃப் என்னவா இருந்தது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2021 வந்து பாத்தீங்கன்னா ஓபிசியோட ஃபைனல் மார்க் வந்து 589 மார்க்ஸ் இருந்ததுன்னா ஓபிசிக்கு கிடைத்தது. இதுவே வந்து பிசியா இருந்தாங்கன்னா 545 மார்க் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சது. பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா 521, தென் எம்பிசி வந்து 511 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 433, எஸ்சிஏக்கு 363, தென் எஸ்டிக்கு வந்து 317. இது வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த ஃபைனல் கட் ஆஃபாக இருந்திருக்கு. இதுவே 2022 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து ஸ்லைட் வேரியேஷன் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 நியூ காலேஜை வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு போனாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு மாபெரும் ஒரு விஷயம் பண்ணாங்க, 7.5% அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்பிளிட் பண்ணி அதுக்குன்னு தனியாக வந்து கோட்டா வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அதில் அப்போ அந்த பசங்களாம் தனியாக போனதுனால மார்க்கு அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருந்தது. அந்த மாதிரி பார்க்குறப்ப 2022 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியோட ஃபைனல் கட் ஆஃப் 581 மார்க். அப்போ லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 7 மார்க் வந்து கம்மியாக இருக்குது. 11 காலேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் கம்மியாச்சு? 7 மார்க் கம்மியாக இருக்குது. தென் பிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 531, லாஸ்ட் 21 கம்பேர் பண்ணுறப்ப 14 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 505 கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 மார்க் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. எம்பிசிக்கு வந்து 498, கிட்டத்தட்ட 13 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. தென் எஸ்சிக்கு வந்து 407,
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24-25 மார்க் வந்து கம்மியாயிடுச்சு. SCAக்கு வந்து 355 டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மார்க் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது. இது எல்லாமே 2022 அந்த 11 காலேஜ் வந்தது மூலயமாவும் 7.5%க்கு தனியான ரிசர்வேஷன் கோட்டா வச்சு அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது மூலயமா இந்த மார்க் வந்து கம்மியாச்சு. STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 311 317 இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. இது 2023 எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஓகே பரவாயில்ல இந்த கட் ஆஃப் இப்படி கம்மியாயிடுச்சு, அடுத்த வருஷமும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா ஈஸியாக இருந்தது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் மாறிக்கிட்டு தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எழுதுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி 2023 பார்த்தோம் அப்படின்னா 581 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிபுக்குன்னு ஏறிடுச்சு 606 மார்க். கிட்டத்தட்ட 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து 2023 அந்த கட் ஆஃப் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசியில் வந்து 560, அதுக்கு முன்ன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 29 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. பிசிஎம் எடுத்துக்கிட்டோம்னா 542, இதில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 37 மார்க் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 532, இது வந்து 34 மார்க் வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு. எஸ்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 445 மார்க் 452 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. SCAல 383, STக்கு வந்து 355, கிட்டத்தட்ட 44 மார்க் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு STல. ஓகே, அப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கெல்லாம் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 20 மார்க் 25 மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்க வந்து ரெடி ஆனாங்க 2024. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து பயங்கரமாக எகிரி போச்சு. 20 மார்க் 30 மார்க் 15 மார்க் 10 மார்க் 2 மார்க் 3 மார்க் இப்படி தான் இருந்த டிஃபரன்ஸ் வந்து 2024 கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப ஈஸி, சில ப்ராப்ளம் இதெல்லாம் நடந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 600 மார்க்குக்கு சீட்டு கிடைக்காத அளவுக்கு பிசிக்கு ஆகி போச்சுன்னா பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த விதத்தில் நம்ம 2024 பார்த்தோம் அப்படின்னா 651 மார்க் ஓசிக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணி பாருங்க 45 மார்க் 25 இருந்தது 45 டபுள் ஆயிருக்கு ஓசிக்கு 2024. ரெண்டாவது பிசி வந்து பார்த்தோன்னா 620, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 560 டபுள் ஆயிடுச்சு. 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன இருக்கிற வருஷத்தை கம்பேர் பண்ணால் 30, ஆனால் 30 60 மார்க் சேர்ந்து 560 620 மார்க் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து கிடைச்சது. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 612, கிட்டத்தட்ட 70 மார்க் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு பிசிஎம்முக்கு. தென் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 70 மார்க் கிட்ட டிஃபரன்ஸ் 603 மார்க் இருந்தால் தான் வந்து இந்த வருஷம் எம்பிசிக்கு வந்து சீட் கிடைச்சது. எஸ்சிக்கு தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, இப்போ 452னா ஒரு 460 470 இருந்தால் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 536 மார்க்குக்கு போயிடுச்சு. அப்பா, கிட்டத்தட்ட 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆகிப்போச்சு. தென் SCA 383 இருந்தது வந்து 463, அதுவும் பார்த்தீங்கன்னா 80 மார்க் எகிரி போச்சு. STக்கு 488, SCAவோட STக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 488, அதுக்கு முன்ன வருஷம் வந்து 355. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் 130 மார்க் STயோட கட் ஆஃப் ஏறிடுச்சு. இது எதை காட்டுது அப்படின்னா பசங்க வந்து படிக்கிறாங்க. இன்ஸ்டியூட்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2015 நீட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் கண்டென்ட் அவங்க படிக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் NTA எடுத்ததுக்கப்புறம் 2017 NTA எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 18 19 அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் பேப்பருமே அவுட் ஆஃப் டாப்பிக்கே இருக்காது. எல்லாமே 100% என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ NCERT பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. ஈவன் ஃபிசிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. NCERTல வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஒரு வேர்டு கூட வெளியில் போகாமல் போயிடுச்சு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸோ எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறதோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களே தவிர புக்கில் இருந்து வெளியில் போகவே இல்லை. அப்போது இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக பசங்களை வந்து புக்கில் இருக்கிறத தெளிவாக பக்காவாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சோன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் கொடுத்து பழகிட்டேன்னா மார்க் வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டியூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 20 21 அந்த கோவிட்ல வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை படிக்க முடியாமல் இருந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலைசேஷன் இருந்தது. படிக்கிறதுலையும் சரி அதை புரிஞ்சுக்கிறதும் சரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. ஏன்னா போர்ஷன்ஸ் கம்மி பண்ணாங்க, போர்ஷன் ஜாஸ்தி பண்ணாங்க, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாமே பக்கா பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர். அதனால் வந்து இந்த கட் ஆஃப் ஏறத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது.
இந்த வருஷம் அதை பேஸ் பண்ணி 2025 சார் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கு, 20 மார்க் ஏறி இருக்கு, அப்புறம் 30 இருக்கு, அப்புறம் 60 இருக்கு, அப்புறமா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏறி இருக்கு சார். அப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார், எவ்வளோ சார் இருந்தால் தான் நாங்கள் வந்து சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 600 மார்க்கு கூட வாங்கி கூட பிரைவேட் காலேஜ் தான் சீட் கிடைக்குதுன்னா அப்படின்னா நாங்கள் எவ்வளோ வாங்கணும் இந்த வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசிபிசி பிசிஎம் கேண்டிடேட்லாம் வந்து கேட்டுருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து 130 மார்க் மேலே ஏறிச்சு. அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டஃப்பாக தான் இருக்கும். எங்கே டஃப்னஸ் இந்த வாட்டி இருக்கும்னா நீங்கள் பயாலஜியில் டஃப்னஸ் பார்க்கலாம். இந்த வாட்டி பயாலஜி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக்கில் இருந்து தான் இருக்கும். ஆனால் அதில் திருன்னு முழிக்க போகிறீங்க. அதனால் கொஸ்டின்ஸை எப்பயுமே டேரெக்டாக கேட்பான் அப்படின்றத பார்த்துட்டு படிக்கணும் அப்படின்றத மாதிரி நினைக்காதீங்க. அப்படியே புக்கில் இருக்குது அப்படியே அச்சுப்பிசரமாக கேட்கணும் அப்படின்னு அப்படி தான் கேட்டுகிட்டே வந்து திடீர்னு மாற்றிடுவான். ஏன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஃபிசிக்ஸ் வந்து எப்பயுமே டஃப்பாக தான் இருக்கும். அது பண்ணாதவன் பண்ண மாட்டான். கெமிஸ்ட்ரி படிக்கிறவன் தான் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் பயாலஜி எல்லாமே பண்ணுவான். எதில் பிடிச்சா வந்து மார்க்கை வந்து பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பயாலஜியில் தான் பிடிக்க முடியும். கொஞ்சம் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி புக்கில் இருக்கிறத அப்படி மாற்றி கேட்டானா மாட்டிப்பீங்க. அதனால் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற நாலேஜை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜம்முன்ட்டு இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி 2025 நீட்டோட ஸ்கோர் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இப்படி தான் இருக்குமா அப்படின்ற சொல்ல முடியாது. இதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர கீழே இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்காது. அது கேரண்டி. நான் இப்போ சொல்ல போகக்கூடிய மார்க்கு 2025 எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போகிறப்ப தமிழ்நாட்டில் மெடிக்கல் சீட்டு கவர்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மார்க்குக்கு மேலே தான் இருக்குமே தவிர கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதை பேஸ் பண்ணி எஸ்டியில் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 510 மார்க்கு கிட்ட இந்த வாட்டி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிக்கு தேவைப்படும். எஸ்சி ஏக்கு 490 500 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். தென் எஸ்சிக்கு வந்து 560 மார்க் வந்து கம்பல்சரி தேவையாக இருக்கும். எம்பிசிக்கு வந்து 630 ப்ளஸ் இருக்கணும். தென் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650, பிசிஎம்முக்கு வந்து 645 650 மார்க்கு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக முடியும். அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஓசி தான் வந்து எந்த வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. எவ்வளோ கட் ஆஃப்னா 670 to 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தேவை இருக்கு. அதனால் கரெக்டாக ஏன் இந்த டைமில் இதை போட போகிறோன்னா இப்போ அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க, நீட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க, போர்டு எக்ஸாம் முடிய போகுது. அப்போ நீங்கள் தெளிவாக கரெக்டாக என்ன பண்ணும், ஏற்கனவே இந்த மார்க் வந்திருக்கு, இந்த மார்க் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இப்போ என்ன மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன், இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் செல்ஃபாக படிச்சுட்டு இருப்பீங்க, டெஸ்ட் சீரியஸ் எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ எனக்கு என்ன மார்க் வருது அப்படின்றது தெரியும், இல்லை என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியும், என்ன படிக்கணுன்றது தெரியும். இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ எனக்கு இந்த மார்க் இருந்தால் தான் வேணும்னா அதுக்கு நான் என்னெல்லாம் படித்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரைட்டா? இதை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு டைரெக்டாக பேசி சார் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் எனக்கு, இதெல்லாம் சொல்கிறீங்களா சார், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு என்னென்ன டாபிக் பேஸ் பண்ணி நான் எடுக்க முடியும் அப்படின்னா டைரெக்டாக பேசுங்க. 9176552121 இந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ரைட்டா? அது இல்லாமல் சார் நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் சார், எனக்கு வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ண முடியுமா, டவுட்டுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண முடியுமானா எஸ், எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. டவுட் செஷன் வந்து வச்சிருக்கோம். அது பெய்டு செஷன் தான். யாருக்குன்னா தேவை அப்படின்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ எதனா டவுட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9176552121. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். ரெண்டாவது, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன் சார், எனக்கு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவல் டாபிக் எழுதணுன்னாலும் சரி, இல்லைனா ஒரு யூனிட் எழுதணும்னாலும் சரி, இல்லை பார்ட்டாக எழுதணும்னு நினச்சாங்களாலும் சரி, இல்லை 11th தனியாக எழுதணும் சரி, இல்லை 12th தனியாக எழுதணும்னாலும் சரி, இல்லை எல்லாத்தையுமே கம்பைண்டாக பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா we have wonderful பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது உங்களுக்கு தேவையான கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. இல்லைனா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நல்ல ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். சரி சார், இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன், இந்த டெஸ்ட் சீரியஸ் எழுதுறதுக்கோ இல்லைன்னா இப்போ செல்ஃபாக நான் படிச்சுட்டு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை சார், எனக்கு போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எதனா வழி இருக்கா அப்படின்னா எஸ், வி ஹேவ் ஒண்டர்ஃபுல் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 26ஆம் தேதி வந்து மெயின் எக்ஸாம் முடியுது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29ஆம் தேதி முடியுது. ஒரு 2-3 நாள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி 4 மே 2025
மார்ச்ல அந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 32 நாள் டைம் இருக்கு. இந்த 32 நாள் டைம்ல பிசிக்ஸ் எப்படி எல்லாம் படிச்சிருக்கணும், என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கம்ஃபர்டபுளா மைண்ட்ல வச்சிருக்கணும், ஆன்சர் பண்ணணும், பயாலஜில என்ன நூக் அண்ட் கார்னர்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்கனவே 11th 12th படிச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டில தரவா இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ் அப் கோர்ஸ், இன்டென்சிவ் ப்ரோக்ராம் இல்லைன்னா கிராஷ் கோர்ஸ், நீங்க எப்படின்னா அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. இதை ஒண்டர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான டெஸ்ட் சீரியஸ், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்க்கு வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். யாரு நீங்க கூட இருக்கலாம், உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல் பண்ணிக்கிடுங்க, பே பண்ணிடுங்க. அப்படி இல்லை இதுக்கு எதனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி வேணும்னா 9176552121 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. சார் நான் பெரம்பூர்ல இருக்கேன் சார், நான் அண்ணா நகர்ல இருக்கேன் சார், ஆவடியில் இருக்கேன்னா நிறைய சென்டர்ஸ் வந்து சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 8 சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. டைரக்டா வந்து நீங்க படிக்கலாம். வெளியூர்ல இருக்கிற குழந்தைங்க கூட நேரடியாக வந்து படிக்கணும்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நீங்க வந்து தங்கி நம்ம கிட்ட படிக்கலாம். இல்லை சார் நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், நான் வந்து தருமபுரியில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன், கன்னியாகுமரியில் இருக்கேன், நான் சேலத்தில் இருக்கேன், நான் வந்து திருச்சியில் இருக்கேன், ஆனால் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது சார், ஆனால் எனக்கு உங்கள் கிளாஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா எஸ், நம்ம நடத்தக்கூடிய அந்த ஆஃப்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? ஒரு நாள் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆப் மூலயமா கண்டக்ட் பண்ணுறதுனால அதில் ரெக்கார்ட் ஆயிரும், நீங்கள் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இது இருக்கும். டெஸ்ட் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் இருக்குது, அவங்களுக்கும் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ரைட்டா? இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அதை ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணி பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னா எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ல கொடுங்க. சில பேர் வந்து பிசிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சார், கொஞ்சம் போர்டு எக்ஸாம் எழுத போறேன், +2ல ஹெல்ப் பண்ணுங்க சார், மேக்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் சார், பயாலஜில என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல கொடுங்க. நிறைய பேர் எது கேட்குறாங்களோ அதை நம்ம உங்களுக்கு வீடியோவா பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். சரியா? என்ன பண்ணணும்? கமெண்ட்ல கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறப்ப என்ன சொன்னோம்? நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும். உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி அவங்களுக்கும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இதெல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட். ஓகே, தேங்க்யூ.